ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் பக்கோடா. இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி நான் செய்கிறேன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு அதில் சுற்றி இருக்கிற இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதில் இருக்கிற அந்த பூவை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் பெருசாகவே தான் எடுத்துக்கிறேன். இந்த காலிஃப்ளவருக்குள்ளார நிறையா குட்டி குட்டியாக புழு இருக்கும். க்ரீன் கலரில் இல்லை அந்த பூ கலர்லேயே இருக்கும். அது தெரியாது, நமக்கு உள்ளார இருக்கும். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக தண்ணியில் மஞ்சப்பொடி, உப்பு அதை போட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க பூவெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை இந்த கட் பண்ணி வச்சுருக்க பூவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் அந்த வாஷ் பண்ண பூவெல்லாம் சேர்த்துட்டு அதில் மஞ்சப்பொடி, உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறேன் அடுப்பில். இதை நம்ம வேக வச்சோம்னா நல்லா சாஃப்டாகிடும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, குழையிற மாதிரிலாம். ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். அந்த மஞ்சள் தண்ணி, உப்பு இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே இருக்கிற பூச்சிலாம் கொஞ்சம் வெளியில் வந்துடும். இப்போ நான் உப்பு சேர்க்குறேன் அதில். இப்போயே உப்பு சேர்க்குறதுனால அடுத்து நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா போடும்போது, பக்கோடாக்குள்ளே மாவு சேர்க்கும்போது உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். இல்லைன்னா திகட்ட ஆரம்பிச்சிரும், உப்பு கரிக்க ஆரம்பிச்சிரும். அடுத்து மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக வச்சுக்கலாம். நான் இது வெந்ததுக்கப்புறம் எடுத்து நான் ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்னதாக எனக்கு தேவையான சைஸ்க்கு நான் கையாலே பிச்சு எடுத்துக்குவேன். இப்போ நான் ஏன் இப்படி முழுசாகவே வேக வைக்கிறேன்னா, எனக்கு அதை எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் வடிகட்டும்போது. இப்போ பாருங்கள், வேக வச்சு எடுத்துட்டேன். தண்ணியெலாம் வடித்து எடுத்தாச்சு. இப்போ நல்லா சூடாக இருக்குது, புகை வருது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் அதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி என் கையாலே பிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வேக வச்சு இந்த பதத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பக்கோடா போட்டு சாப்பிட ஈஸியாக இருக்கும். நல்லா செரிச்சிரும். மோஸ்ட்லி கடையில் வெளியிலலாம் அந்த மாதிரி வேக வச்சு செய்ய மாட்டாங்க, டைரெக்டாக போட்டுருவாங்க. நம்ம இது மாதிரி செய்கிறது நமக்கு சேஃப்டி. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், சோள மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்ல வாசனையாக இருக்கும், நமக்கு செரிச்சிரும் எண்ணெயில் இப்போ செய்கிறதுனால. கார்ன்ஃப்ளவர் நல்லா ஒட்டிக்கும், மாவு நம்ம போடுற மாவு நல்லா ஒட்டி கொடுத்துரும். அடுத்து பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பச்சரிசி மாவு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும் நமக்கு. அப்புறம் நம்ம ரெடிமேடாக கிடைக்கிற பஜ்ஜி மிக்ஸு, நான் எப்பொழுதுமே அதுதான் யூஸ் பண்ணுவேன். அதுலேயே கடலை மாவு, காரத்துக்குள்ளது எல்லாமே சேர்த்துருப்பாங்க, மிளகாத்தூள், பெருங்காயப்பொடி எல்லாம். அதனால் நான் அதை போட்டுக்குவேன். அப்படி இல்லை உங்கள்கிட்ட பஜ்ஜி மாவு இல்லைன்னா கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு அதில் மிளகாத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவோ மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நான் டேரெக்டாக பஜ்ஜி மிக்ஸ் கொஞ்சமாக போட்டுட்டு உப்பு ஏற்கனவே வேக வச்ச அளவை வச்சுக்கிட்டு வேக வைக்கும் போது நான் உப்பு போட்டிருந்தேன். இப்போ அதுக்கு மீதி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி தெளித்து பிணையிறேன். நிறையா ஊற்றிடக்கூடாது தண்ணி, மாவு ஒட்டாது காலிஃப்ளவரோட. கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தெளித்து பிணைஞ்சிக்கிறேன், அப்புறம் திரும்பியும் தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கிறேன். அப்போ தான் அது மாவு மேலே ஒட்டும். நான் கலர் பவுடர்லாம் போட மாட்டேன், அந்த பஜ்ஜி மாவில் இருக்கிற கலரே வந்துடும். அதனால் கலர் பவுடர் யூஸ் பண்ணுறதில்ல.
கொஞ்சம் மாவு அதில் ஒட்டுற அளவுக்கு நம்ம பிணைஞ்சு விட்டால் போதும். பிணைஞ்சு விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் 5 to 10 மினிட்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன் எப்பொழுதும். அப்போ நல்லா இறங்கிரும் மாவு காலிஃப்ளவரோடன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது எப்பொழுதுமே. தண்ணி நிறையா சேராமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு பக்கோடா உதிரியாக இருக்கும், ஒத்த ஒத்தையாக வரும், நல்லா கிறிஸ்பியாக வரும். மாவும் அது மேலே இருக்கிறது அப்படியே இருக்கும். இல்லைன்னா எல்லாம் மாவு சேராது, அதோட ஒட்டாது. அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு போட்டோடனே போய் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இதை நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பொரிப்பேன். அப்போ தான் நமக்கு பக்கோடா போட்டோன்னா ஆல்ரெடி அது உள்ளே நம்ம வேக வச்சுருக்கோம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சா ரொம்ப நேரம் எடுக்கும், உள்ளே ஈரமாக இருக்கிறதுனால, அதிகமாக வெந்திருக்கிறதுனால. நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் போடுவேன். பக்கத்துலேயே நின்று செய்யணும், விட்டோம்னா கருகிரும். ஒன்று ஒன்றா போட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம பரட்டி விடணும். அப்படியே விட்டுட்டோம்னா அது கீழே எண்ணெயில் மூழ்கி இருக்கிற பக்கம் வந்து அதிகமாக வெந்துடும், இல்லைன்னா கருகி போயிடும். பக்கத்துலேயே நின்று ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் எண்ணெயில். கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிச்சுன்னா ஒட்டாமல் தனித்தனியாக வரும், நமக்கு பக்கோடா ஈஸியாக இருக்கும். எல்லா பஜ்ஜி வடை எல்லாம் செய்கிற மாதிரி தான் இதுவும். கொஞ்சம் கையில் எண்ணெய் படாமல் பார்த்து செய்யணும். நான் இந்த மாதிரி பெரிய கரண்டி தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கும் எடுக்கவும். அப்புறம் வெந்ததுக்கப்புறம் எடுக்கவும் எண்ணெய் வடித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஜார்னியெல்லாம் விட எனக்கு இந்த கரண்டி தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம சாஸ் வச்சு சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு எதுவும் சட்னி பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் சட்னி அது மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இப்போ இங்கே திருவாரூரில் நல்ல மழை, அதுக்கு நல்ல ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் இது, ஈவினிங் ஸ்நாக்ஸு. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் பசங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் இது. வெஜிடபிள்ஸை இப்படியாவது காய்கறியை உள்ளே அதுங்க எடுத்துக்கிட்டால் சரிதான் அப்படின்ட்டு நான் இது மாதிரி செஞ்சு கொடுக்குறது. பாருங்கள் எப்படி மழை நல்லா அடித்து ஊற்றுது. ஈவினிங் டைம் திடீர்னு நல்லா அடித்து ஊற்றுது. உங்கள் ஊர்லலாம் மழையா என்னன்னு சொல்லுங்கள். திருவாரூரில் நல்ல மழை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.